ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத்துக்கு பொறுப்பாக ஒரு சஹாபியை நியமிக்கிறார்கள். அவர் இருக்கிற போது ஷைத்தான் மனித தோற்றத்திலே வந்து அந்த ஜக்காத்தை அள்ளி செல்வதற்காக வருகிறார். அப்போது அந்த நாள் பிடித்து அவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு போன போது அவன் சொல்கிறான், நான் கடுமையான ஏழை, வறுமை, கஷ்டத்துல வந்து என்னை ஊற்று, நான் இனி வரமாட்டேன் என்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில போனவனை கேட்டார்கள், என்ன என்ற தோழனுக்கு நடந்தது என்றார். இல்ல இப்படித்தான் வந்தார், ஒரு ஆள் பிடிச்சன், என்னை கொண்டு போய்க்கிறார் ரசூல்லாட்ட, இனி வரமாட்டேன் என்று சொன்னான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்ல அவன் பொய் சொல்லி இருக்கிறான், வருவான் என்றார். அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அது வஹீயுடைய செய்தி, அவர் எப்ப வருவான்னு பார்த்து கொண்டிருந்தார்கள். வந்துட்டான். பிடிச்ச உடனே அவன் இருப்புற, நான் வரமாட்டேன், என்னை உற்று, நான் வராமல் இருப்பதற்கு உனக்கு ஒரு வேலை செய்கிறேன், நீ ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொண்டு தூங்கினால் நான் வரமாட்டேன் என்று அதை கற்றுக் கொடுக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தபோது சொன்னார்கள், சதகக வஹுவ கதூப், அவன் பச்சை பொய்யனாக இருந்தாலும் இது உனக்கு உண்மையை சொல்லி தந்திருக்கிறான் என்று சொன்னார்.